ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அது கொலையா இல்ல தற்கொலையா? காணாமல் போன பள்ளி மாணவி, தடயங்கள் சேகரிக்கும் போலீசார், விவசாய கிணற்றில் காத்திருந்த அதிர்ச்சி, வேலூர் திகில். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது கல்லேரி ஊராட்சி. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. 45 வயது மதிக்கத்தக்க இவர் தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி தொழில் செய்து வருகிறார். சுப்பிரமணிக்கு அனிதா என்ற ஒரு மகள் உள்ளார். அவருக்கு வயது 17. அனிதா அங்குள்ள அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் எப்போதும் துருதுருவென இருக்கும் அனிதாவை பெற்றோர்களும் உறவினர்களும் மிகுந்த பாசத்துடன் வளர்த்து வந்தனர். இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். அப்போதுதான் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கொடூர சம்பவம் அரங்கேறியது. அதில் கடந்த சில நாட்களாகவே அனிதாவின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டு வந்துள்ளது. அதே வேளையில் இது குறித்த காரணங்களும் யாருக்கும் தெரியவில்லை என சொல்லப்படுகிறது. இதனிடையே காலையில் புறப்பட்டு பள்ளிக்கு செல்லும் அனிதா மாலையில் வீட்டுக்கு திரும்புவது வழக்கம். அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியே சென்ற அனிதா மீண்டும் வீட்டுக்கு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் மகள் அனிதாவை கிராமத்தில் பல்வேறு இடங்களில் தேடி உள்ளனர். ஆனால் எங்கு தேடியும் அந்த சிறுமி கிடைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் பதற்றமடைந்த பெற்றோர் இச்சம்பவம் குறித்து குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் காணாமல் போன பள்ளி மாணவி விவகாரம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். சிறுமி அனிதாவை யாராவது கடத்தி இருப்பார்களா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனையா என பல்வேறு கோணங்களில் ஊர் மக்களிடம் விசாரித்து வந்தனர். இந்த விவகாரத்தில் 4 நாட்கள் ஆகியும் போலீசார் அந்த சிறுமியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே வேளையில் தங்களது மகளை பறிகொடுத்த பெற்றோர் சோகத்திலேயே அந்த 4 நாட்களை கடந்து வந்தனர். இத்தகைய சூழலில் கல்லேரி பகுதியைச் சேர்ந்த மக்கள் சிலர் அங்குள்ள விவசாய கிணற்றுக்கு அருகே சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த விவசாய கிணற்றில் ஒரு பள்ளி மாணவியின் உடல் மிதந்திருக்கிறது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஊர் மக்கள் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்து போயிருந்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கிணற்றில் சடலமாக மிதப்பது காணாமல் போன அனிதாதான் என்பதை உறுதி செய்தனர். அப்போது இந்த தகவலை தெரிந்து கொண்ட அனிதாவின் குடும்பம் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது. இதை அடுத்து தீயணைப்பு துறையினரின் உதவியுடன் அனிதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் 4 நாட்களாக காணாமல் போயிருந்த அனிதா கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது அவரை யாரேனும் கொலை செய்தார்களா? தற்கொலை என்றால் எதனால் இந்த முடிவை எடுத்தார்? கொலை என்றால் யார் இதை செய்தார்கள் என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது காணாமல் போன பள்ளி மாணவி ஒருவர் மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.